கிட்டத்தட்ட 30 இந்திய கல்வெட்டுகளை வெவ்வேறு கல்லறைகள்ல கண்டுபிடிச்சாங்க. அப்போ இது ஒரே ஒரு ஆள் செஞ்ச வேலை இல்ல, ஒரு குழுவாவே பயணம் செஞ்சிருக்காங்கன்னு இது காட்டுது. அங்க கிடைச்ச கல்வெட்டுகளை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா கதை இன்னும் கிளியர் ஆகுது. வட இந்தியாவிலிருந்தும் பயணிகள் வந்திருக்காங்க, ஆமாம். ஆனா அங்க தங்களோட அடையாளத்தை விட்டுட்டு போனவங்கள மெஜாரிட்டி, அதாவது 3/2 பங்கு பேர் தமிழ் பேசுறவங்க தான். சரி, இப்போ நம்ம கதையோட ஹீரோ சிகை கொற்றன் கிட்ட மறுபடியும் வருவோம். இவர் ஒரு சாதாரண பயணி மாதிரி தெரியல. ஏன்னா 5 வேற வேற கல்லறைகள்ல, அதுவும் சுவத்துல ரொம்ப உயரத்துல எல்லாருக்கும் தெரியற மாதிரி தன் பேரை 8 தடவை பொறிச்சிருக்காரு. சங்க இலக்கியத்துல கொற்றங்கர பேரு சிற்றரசர்களையோ இல்ல போர் வீரர்களையோ குறிக்கிற பேரா இருந்திருக்கு. இது அதிகாரத்தோட ஒரு தெளிவான அடையாளம். அப்போ இவர் யாரு? இந்த கண்டுபிடிப்புகள்லாம் சும்மா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் மட்டும் கிடையாது. இது பண்டைய தமிழர்களோட உலகளாவிய பயணத்தை பத்தின நம்ம புரிதலையே ஆழமாக்குது. அவங்க வெறும் வியாபாரம் மட்டும்தான் செஞ்சாங்கங்கிற அந்த ஒரே ஒரு பார்வைக்கு அப்புறம் பல புதிய கதவுகளையும் இது திறக்குது. இந்த ஒப்பீடு தான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவ்ளோ நாளா கடல் கடந்து போன தமிழர்கள் எல்லாரும் வியாபாரிங்கன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த கொற்றன் மாதிரி பெயர்களும் அவங்க போன இடமும் வேற ஒரு கதையை சொல்லுது. அவங்க பெரும் பொருளை விற்க மட்டும் போகல, ஒருவேளை அவங்க அரச பிரதிநிதிகளா இல்ல பாதுகாப்பு வீரர்களா, ஏன் தூதர்களா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? நிபுணர்களோட இந்த ஒரு கருத்து இந்த விஷயத்தோட முக்கியத்துவத்தை அழகா சொல்லுது. அதாவது இந்த கல்வெட்டுகள் என்ன காட்டுதுன்னா, பண்டைய தமிழ் சமூகம் வெறும் வியாபாரம் செய்யற ஒரு கூட்டமா மட்டும் இல்லாம உலக அரங்கிலேயே செல்வாக்கு செலுத்துற ஒரு நுட்பமான ஒழுங்கமைக்கப்பட்ட சக்தியா வளர்ந்து வந்திருக்குங்கிறதுக்கான ஒரு முக்கியமான சாட்சி இது. சரி, நாம இந்த விவாதத்தை முடிக்கும் போது நம்ம மனசுல ஒரு கேள்வி எழாம இல்ல. நமக்கு தெரிஞ்ச வரலாறுங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களோட தொகுப்பு மட்டும்தானா?